வாங்க, வெல்கம் டு மை சேனல். என்னடா சமையல் காட்டானே அப்படின்னு பார்க்குறீங்களா? வேறு ஒன்றும் இல்லை, ஒரு நாள் டூர் போகிறோங்க எல்லோரும் சேர்ந்து. அதுக்காகத்தான் சமையல் ரெடி ஆகிட்டு இருக்குதுங்க. பாருங்கள், புளி சாப்பாடு, இட்லி எல்லாமே ரெடி ஆகிட்டு இருக்குது. இங்கேருந்தே சாப்பாடு எடுத்துகிட்டு போயிட்டோம்னா அங்கே சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்கும் வசதியாக இருக்குது. ஏன்னா கடையில் நிறுத்தோம்னா அதிக செலவாகு, அங்கே இங்கேயும் நேரம் ஆயிரு. அதனால் ஒரு இடத்துல எல்லாரையும் உட்கார வச்சு சாப்பாடு போட்டுக்கலாம் அப்படின்ட்டு தான் எல்லாம் ரெடி பண்ணுறாங்க. பாருங்கள், நானும் சேர்ந்து ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். வாங்க, பஸ் இது பாருங்கள் ஏறி கொண்டுட்டாங்க. முன்னாடி பாருங்க பூஜை செய்கிறாங்க. எலுமிச்சை பழம் வச்சு தேங்காயும் உடைச்சிட்டு பஸ் கிளம்ப போகுது. வாங்க, நம்ம திண்டுக்கல் வந்துட்டால் முதல் கோயிலாக சவுந்தரராஜ பெருமாள் கோயிலுக்கு வந்திருக்கிறவங்க. தாடிக்கொம்பில் இந்த கோயில் இருக்குது, திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குது. ரொம்ப பிரபலமான கோயிலுங்க. பாருங்கள், கோபுர தரிசனம் உள்ளே வந்துட்டால் கோபுர தரிசனம் பாருங்கள். சவுந்தரராஜ பெருமாள் திருக்கோவில் கோடி புண்ணியம், கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் பாருங்கள். நம்ம குரூப் எல்லாமே சாமி கும்பிட்டுருக்குறாங்க. நானும் அவங்களோட சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டேன். ஒரே சாமி கும்பிட்டு வந்துட்டேன். தெப்பக்குளம் பாருங்கள். அந்த கோயிலில் வெளியில் கொஞ்சம் பழைய தண்ணி மாதிரி தான் இருக்குது. அப்புறம் வந்துட்டு ஒரு போகும் வழியிலேயே ஒரு இடையில் நிறுத்தி எல்லாருமே சாப்பிட்றாங்க. பாருங்கள், மரத்து நிழலில் நல்ல நிழல். காலை 8 மணிக்கு சாப்பிட்ருக்குறான். பாருங்கள், இட்லி உப்புமா நல்லா வயிறு நம்ம சாப்பிட்டாச்சு தெம்பா. அடுத்த கோயில் கிளம்பியாச்சு. வாங்க போகலாம். பிள்ளையார்பட்டி கற்பூர விநாயகர் கோயிலுங்க. அங்கே அடுத்தது தான், அதைத்தான் நாம் பார்த்துட்ருக்குறோம். பாருங்கள், தெப்பக்குளம் சூப்பராக இருக்குது. நல்லா பெரிய தெப்பக்குளங்க. நல்லா தண்ணியும் நல்லா இருக்குது. சூப்பராக நல்லா தெளிவாக நிற்கிது தண்ணி. அவருடைய வாகனம் பாருங்கள், பிள்ளையாருடைய வாகனம். வாங்க, கோயிலுக்குள்ளே போயிட்டு வரலாம். கோயில் நல்லா பெருசாக நல்லா பிரம்மாண்டமாக கட்டிக்கிறாங்க. சூப்பராக இருந்தது கோயில். கோபுரம் தரிசனம் பாருங்கள். பிள்ளையார்பட்டி கற்பூர விநாயகர் கோவில் தரிசனம். உள்ளே செல்ஃபோன் இதெல்லாம் அலௌடு இல்லைங்க, அதனால் உள்ளே எடுக்க முடியல. வெளியே தான் இப்போ எடுத்துகிட்டு இருக்கிறேன். பாருங்கள்,
மறுபடியும் இன்னொரு தடவை தெப்பக்குளத்தை பார்க்கலாம் வாங்க. வரும்போது எடுத்த காட்சி தான் இதுங்க. எங்கே பார்த்தாலும் நல்லா இயற்கை அழகாக இருந்ததுங்க. மழை பெஞ்சிருக்க மாட்டேங்குது, நல்லா செழிப்பாக இருந்தது எல்லா இடத்துலையுமே. பாருங்கள், கோபுரம் நல்லா ஹைட்டாக இருந்தது. கோபுரம் சூப்பர், நல்லா தரிசனம் கிடைச்சதுங்க. இது வரைக்கும் வந்த 2 கோயிலையுமே நல்லா தரிசனம் பார்த்தோம். சூப்பராக இருந்தது. கூட்டம் கொஞ்சம் குறைவாக இருந்ததுனால எல்லாமே சாமி நல்லா தரிசனம் கிடைத்தது. அது ஒரு மகிழ்ச்சி. இனி அடுத்த கோயில் குன்றக்குடி முருகன் கோயிலுக்கு செல்கிறோம். வாங்க போகலாம் வாங்க. இது முன் காட்சி பாருங்கள், முருகன் கோயிலோட முன்பகுதி. வாங்க உள்ளே போகலாம். டைம் ஆயிடுச்சு, இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. அதனால் சீக்கிரம் போகலாம் அப்படின்ட்டு எல்லாம் விரைவாக ஏறுறாங்க. பாருங்கள், படியில் அவசர அவசரமாக ஏறினோம். சீக்கிரம் சாமி பார்த்துடணும் அப்படின்னு. இல்லைன்னா அப்புறம் 4 மணிக்கு தான் அது வரைக்கும் காத்திருக்கணும். ஆனால் போனதுக்கு பலன் கிடைத்ததுங்க. முருகனோட அருள் கிடைத்தது கண்டிப்பாக. அது ஒரு மிக நல்ல அருமையான தரிசனம் கிடைச்சது. நாங்கள் தான் கடைசின்னு வைங்களேன். இன்னொரு கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் லேட் ஆகிடுதுன்னா சாமி பார்த்துருக்க முடியாது. சாமி கும்பிட்டு வந்து மேலேருந்து எடுத்த காட்சி தான் பாருங்கள். சுற்றியும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. மழை பெஞ்சிருக்க மாட்டேங்குது, நல்லா பசுமையாக இருந்தது, கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்தது. பாருங்கள் இறங்கி போகிற எல்லாருமே, நம்ம பஸ்ஸில் எல்லாமே வந்தவங்களாம் எல்லாமே இறங்கி வர்றாங்க. எல்லாருமே நல்லா சாமி பார்த்தாங்க, திருப்தியாக இருந்தது. எல்லா கோயிலுமே இது வரைக்கும் நல்ல சாமி தரிசனம். ஏதோ முருகன் அருள் காட்டிட்டார். இறங்கி வர்றாங்க. பார்த்தா கொஞ்சம் மெதுவாக, அதாவது அவசர அவசரம் நடந்து வந்தால் இப்போ மெதுவாக வர்றாங்க. அங்கே ஒரு தெப்பக்குளம் தெரியுது வருங்க. நல்ல ரொம்ப பழைய குளம். நல்லா கீழே சீக்கிரம் போகணும், எல்லாம் நட சாத்திட்டாங்க. வர்றதை கேட்டெல்லாம் அடைச்சிட்டாங்கன்னு வைங்களேன். அதனால் இந்த சைடு போக சொல்லிட்டாங்க. எல்லாம் வந்துகிட்டே இருப்பான்னு முன்னாடி கேட்டு அடைச்சிட்டாங்க. போட்டாங்களா? சரி இடங்க அதான் தெரியுது வாங்க அப்படி. குன்றக்குடி முருகன் கோவிலோட கோபுர தரிசனம் பாருங்கள். பின்னாடி இருந்து பார்த்தோம்னா நல்லா தெரிஞ்சுதுங்க கோயில். இங்கே சைட்லேருந்து பார்த்தா நல்லா கோபுரம் நல்லா தெரிஞ்சுது. வேறு அந்த சைடில் கோபுரத்தை அவ்வளோ கவர் பண்ண முடியல. இங்கேருந்து ஓரளவுக்கு நல்லாவே கவர் ஆச்சு. அங்கே பின்னாடி ஏதோ பழைய காலத்து கோயில் இருக்குதுங்க. அந்த கோயிலையும் போய் ஒரு ரவுண்டு அடிக்க பார்க்கலான்னு போகிறாங்க. பழைய காலத்து கோயிலுங்க ரொம்ப பால் அடைஞ்சு கிடக்கு, அந்த பராமரிப்பு இல்லாமல்.
லேட்டாகி வந்ததுனால அங்கேயும் உடம்பணிக்கிறாங்க. அங்கே அவங்களுக்கு நேரம் ஆச்சு, அதனால் சீக்கிரமாக வந்துட்டேன். ஆனால் தரிசனம் நல்ல தரிசனம் கிடச்சிது. இது வரைக்கும் எல்லா கோயில்லையுமே பாருங்கள் எல்லாம் பூட்டிட்டாங்க. வரும்போது பார்த்தா அடைச்சிட்டாங்க, யாரும் உள்ளே போக முடியாது. இருக்கிறவங்க மட்டும் அந்த சைடு போய் வந்துக்கலாம். அதனால் தரிசனம் நல்லா கிடச்சிதுங்க, திருப்தியாக இருந்தது. சூப்பர் தரிசனம் பாருங்கள். ஓரளவுக்கு வெளியே வந்து இந்த அளவுக்கு தான் கவர் ஆச்சு. அந்த சைடு வேணால் கோபுரம் நல்லா கவர் ஆச்சுங்க. வெளியே வந்த உடனே கோமாதம் தரிசனம் கிடச்சிது. எல்லாருமே கோமாதம் தரிசனம் நல்ல தரிசனம் கிடச்சிது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ இன்னும் 2 கோயில்